சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் பயந்து ஓடிவிட்டார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தேர்தல் நேரத்தில் நேற்று முதல் ஒட்டுமொத்தமாக அனைவரது கவனத்தையும் பெற்றது தூய்மை பணியாளர்களது கைது. கடந்த 13 நாட்களாக நடத்திய போராட்டத்தின் ஒட்டுமொத்த முடிவிற்கு கொண்டு வந்துள்ளார் ஸ்டாலின் என்று திமுகவின் நிர்வாகிகளால் கூறப்படுகிறது. ஆனால் போராட்டம் நடத்தியும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கை. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதை தவிர தேவையில்லாத அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டதாக கூறியுள்ளார். கிட்டத்தட்ட 8 முதல் 9 புதிய ஒட்டுமொத்தமாக வேலைவாய்ப்பு குடும்பத்தினர்களை ஏற்படுத்தும் விதமாகவும் அவர்களது குழந்தைகளுக்கும் காப்பீட்டு திட்டம் போன்ற 7 முக்கிய வசதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தூய்மை பணியாளர்களுக்கு கோரிக்கை சட்டசபையில் நிறைவேற்றப்படும் என்பதை வாக்குறுதி மீண்டும் ஒரு முறை கொடுத்துள்ளார். ஆனால் இது ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களது எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாறும் என்றும் அவர்களுக்கான அங்கீகாரம் இன்றும் கிடைக்கவில்லை என்றும் தேர்தல் நேரத்தில் ஒரு வகையான பேச்சும் தேர்தல் முடிந்த பிறகு ஆட்சிக்கு அதிகாரங்கள் வந்த பிறகு வேறு விதமான பேச்சும் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் கூறியுள்ளனர். இனி எங்களுக்கு ஓட்டுக்களை போடுங்கள் என்று வீட்டு வாசலில் வந்தால் நிச்சயமாக நாங்கள் விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப தூய்மை பணியாளர்கள் கூறியுள்ளனர். பயந்து ஓடிவிட்டார் ஸ்டாலின் என்றும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. 13 நாட்கள் போராட்டம் நடத்தியது ஸ்டாலினுக்கு தெரியவில்லையா? கடைசி நேரத்தில் சென்னையில் ஒட்டுமொத்தமாக மக்கள் ஆதரவுகள் அதிகமாக தூய்மை பணியாளர்களுக்கு கிடைக்க வரவே ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாக பயந்து ஓடிவிட்டார் என்றும் கூறப்படுகிறது. 2வது முறை ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது என்றும் பலரும் கூறி வருகிறார்கள். 2026 சட்டசபை தேர்தலில் அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் யாரும் திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்த மாட்டார்கள். ஏனென்றால் 2021 சட்டசபை தேர்தலில் திமுக அரியணையில் ஏறியதற்கு காரணம் இவர்களும் ஒருவித காரணம்தான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கான வாக்குறுதிகளை அதிக அளவில் கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள். அதை 50% கூட நிறைவேற்றவில்லை என்பதுதான் அவர்களது வருத்தம். ஸ்டாலினை ஓடவிட்ட மக்கள் தூய்மை பணியாளர்கள் என்று கூறுவது சரியா தவறா? பயந்து ஓடிவிட்டார் ஸ்டாலின் என்றும் கூறப்படுகிறது.